அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் இந்தியாவிற்கு எதிராக எடுத்த அதிரடி முடிவு இப்போ மொத்த உலகத்துக்கும் ஷாக் கொடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ அமெரிக்கா அதிபரா இருக்கிற ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்க போறதா அறிவிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினதுக்காகவும் இந்தியாவுக்கு பெரிய அபராதம் போட்டிருக்காரு. இந்த மாதிரி அமெரிக்காவோட தொடர் மிரட்டல்களால தான் இப்போ நம்ம மோடி எடுத்த அடுத்த மூவ் எல்லாத்தையும் தலைகீழா மாத்த போகுது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி மோடியை சந்திச்சு பேசினதிலிருந்து இந்தியா சீனா உறவு ரொம்பவே நெருக்கமாயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இனி வெளிநாட்டு கூட வர்த்தகம் செய்ய அமெரிக்க டாலர் தேவையில்லை, நாம இந்திய ரூபாயிலேயே நேரடியா வியாபாரம் பண்ணலாம். இந்த ஒரு முடிவு உலக சந்தையில டாலரோட ஆதிக்கத்தையே ஆட்டங்காண வச்சிருக்கு. இனிமே நாம மற்ற நாடுகள் கிட்ட இருந்து பொருட்கள் வாங்கணும்னா டாலருக்கு பதிலா நம்ம இந்திய ரூபாயையே பயன்படுத்தலாம். இது அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய செக் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு புதிய உலக பொருளாதாரத்துக்கு அடித்தளம் அமைக்குமா? உங்க கருத்து என்ன? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.